வணக்கம். கோலிவுட் செய்திகள். செய்திகள் வாசிப்பது அமராவதி செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். நவம்பர் 22ஆம் தேதியன்று எனக்கு தோழல் ரொமான்ஸ் திரைப்படம் வெளியானது. நவம்பர் 29ஆம் தேதியன்று சொர்க்கவாசல் திரைப்படம் வெளியாகிறது. டிசம்பர் 13ஆம் தேதியன்று 2K லவ் ஸ்டோரி மற்றும் சூதுகவும் பார்ட் 2 திரைப்படங்கள் வெளியாகிறது. டிசம்பர் 2வது வாரத்தில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் கங்குவா திரைப்படம் வெளியாகிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இயக்குனர் பாலாஜி கேசவன் இயக்கத்தில் எனக்கு தோழல் ரொமான்ஸ் திரைப்படம் நவம்பர் 22ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியானது. இத்திரைப்படத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, MS பாஸ்கர், அழகம் பெருமாள் ஆகியோர்கள் நடித்திருக்கிறார்கள். கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு செய்ய, நிவாஸ் K பிரசன்னா இசையமைக்க, பிரின்ஸ் பெஸ்டிவல் மூவிஸ் சார்பாக திருமலை தயாரித்திருந்தார். இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாதன் இயக்கத்தில் சொர்க்கவாசல் திரைப்படம் நவம்பர் 29ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியானது. இத்திரைப்படத்தில் RJ பாலாஜி, செல்வராகவன், யோகிபாபு, பாலாஜி சக்திவேல், ரவி ராகவேந்திரா ஆகியோர்கள் நடித்திருக்கிறார்கள். பிரின்ஸ் ஆண்டர்சன் ஒளிப்பதிவு செய்ய, கிறிஸ்டோ சேவியர் இசையமைத்திருக்கிறார். ட்ரிம் வாரியார் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக சித்தார்த் ராவ், பல்லவி சிங் தயாரித்திருக்கிறார்கள். இதே சொர்க்கவாசல் என்ற பெயரில் 1954ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளியானது. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கதை வசனம் எழுத, காசிலிங்கம் அவர்கள் இயக்கியுள்ளார். KR ராமசாமி, S ராஜேந்திரன், அஞ்சலி தேவி, பத்மினி, PS வீரப்பா ஆகியோர்கள் நடிக்க, பரிமளம் பிக்சர்ஸ் சார்பில் சோமசுந்தரம், NK கலியப்பா ஆகியோர்கள் தயாரித்திருந்தார்கள். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் டிசம்பர் 13ஆம் தேதியன்று 2K லவ் ஸ்டோரி திரைப்படம் வெளியாகிறது. இத்திரைப்படத்தில் ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பால சரவணன், ஜெய்பிரகாஷ்,
வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர்கள் நடித்திருக்கிறார்கள். வி. எஸ். ஆனந்த கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்ய டி. இமான் இசையமைத்திருக்கிறார். சிட்டி லைட் பிக்சர்ஸ் சார்பாக விக்னேஷ் சுப்பிரமணியன் தயாரித்திருக்கிறார். இயக்குனர் எஸ். ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் டிசம்பர் 13ஆம் தேதியன்று சூதுகவும் பார்ட் 2 திரைப்படம் வெளியாகிறது. இத்திரைப்படத்தை சிவா, ராதாரவி, யோகிபாபு, எம். எஸ். பாஸ்கர், கருணாகரன் ஆகியோர்கள் நடிக்க, கார்த்திக் கே. தில்லை ஒளிப்பதிவு செய்ய, எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் இசையமைத்திருக்கிறார். திருக்குமரன் என்டர்டெயின்மென்ட் சார்பாக சி. வி. குமாரும் தங்கம் சினிமாஸ் சார்பில் தங்கராஜும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் சூதுகவும் திரைப்படம் கடந்த 2013ஆம் வருடம் வெளியானது. இத்திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், பாபி சிம்ஹா, கருணாகரன், சஞ்சிதாஷ்டி ஆகியோர்கள் நடித்திருந்தார்கள். இத்திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருந்தது. இயக்குனர் சிவா இயக்கத்தில் நவம்பர் 14ஆம் தேதியன்று கங்குவா திரைப்படம் வெளியானது. கலவையான விமர்சனங்களை பெற்ற இத்திரைப்படம் டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திரைப்படத்தில் சூர்யா, பாபி தியோல், திசாபதானி, நடராஜன் சுப்பிரமணியன், K.S. ரவிக்குமார், யோகிபாபு, கோவை சரளா, மன்சூர் அலிகான் ஆகியோர்கள் நடித்திருந்தார்கள். வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவு செய்ய தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார். ஸ்டுடியோ கிரேன் மற்றும் UV கிரியேஷன்ஸ் சார்பாக K.E. ஞானவேல் ராஜா, வம்சி கிருஷ்ணா ரெட்டி, பிரமோத் உப்பலப்பட்டி ஆகியோர் தயாரித்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தித் தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமராவதி செல்வம். வணக்கம்.